அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது சின்ன சிப்பிக்களம், எனது உறவுகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன செய்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வெள்ளாமை 92 நாள். கலர் வித்தியாசம் மாறிட்டு வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மற்றது நோய் பிடிச்சி தத்தியும் விழுந்திருக்குந்தா. இந்த மூளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெல் எரிஞ்சிருக்குது, அப்படியே வைக்கல் மாதிரி தெரியுது. பச்சை கலருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான ஒரு கலர் தெரியுது, பார்த்தீங்களா? இது தத்தி நோய் விழுந்துட்டு வருது. இது எங்கள்ட பேக்கரி பங்கு. அப்படியே பார்த்தா எல்லா வயல்லையும் அடித்து தான் இருக்குது. இந்த முறை சிப்பிக்குளம் அறுவடை என்னமாக போகுமோ தெரியல. அதீத மழை காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகவும் இந்த இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது தத்தி விழுந்திருக்குது, எரிஞ்சிட்டுது. வெள்ளாமை ஒன்றும் இல்லை இதில். அதால் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கும் மக்களே, கொஞ்சம் உஷாராயிருங்க. 20ஆம் தேதி வந்தால் 103 நாள் ஆகுது. எங்கட பக்கம் அன்வர் சாச்சா பேக்கரி பங்கு, எங்களோட வாப்பா, நான், அந்த காணிகளுக்கு 103 நாள் 20ஆம் தேதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் 20ஆம் தேதி தான் பெட்டு வரும் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வளர்ச்சி வித்தியாசமாக இருக்குது. 92 நாள் கலரும் வித்தியாசமாக இருக்குது. நோய் பிடிச்சி ஒரு மாதிரி மருந்தடித்து சரி காட்டி இப்போ கடைசி அறுவடை டைமில் இந்த தத்தி விழுந்துரு. இந்த பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு விலங்கும் வித்தியாசமாக கலர் விலங்குதா. அஸ்ஸலாமு அலைக்கும்.